பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் எப்படியாவது உங்களிடத்துல வர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை என்னை உந்தி தள்ளினபடியினாலே இதோ இப்படியாய் நான் உங்கள் மத்தியிலே வந்து பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் மார்த்தாண்டத்தில் வைத்து மிக சிறப்பாக நடைபெற ஆண்டவர் உதவி செய்தார். கிடக்கற்ற புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அநேக அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார். ஜபித்த தாங்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நமது அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லமும் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. தினந்தோறும் அவர்களுக்காக சிறப்பு ஜபங்கள் நடக்கப்பட்டு வருகிறது. இந்த நாட்களிலே நாம் ஃபேவர் பிளாக் ரோடு போட்டு வருகிறோம். அங்கு இன்னும் ஏராளமான இடங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த முதியவர்களை அனுப்பி வைக்கும்படியாக, அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அங்கு யோசேப்பு சொல்கிறார், எனக்கு தீமை செய்தீர்கள், என்னை முகாந்திரம் இல்லாமல் பிடித்து குழியிலே போட்டீர்கள், ஆட்டுக்குட்டியை விற்பது போல என்னை விற்று போட்டீர்கள், எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ செய்தீர்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். எகிப்திற்கு என்னை அதிபதியாய் மாற்றியிருக்கிறார். பஞ்ச காலத்திலே உங்களை தப்பிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தங்களும் பந்தங்களும் இந்த உலகத்தில் உங்களுக்கு அறிமுகமான எல்லோரும் உங்களுக்கு எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ அவ்வளவு தீமை செய்திருக்கலாம். உங்களுக்கு காரணமில்லாதபடிக்கு எவ்வளோ வேதனையை விளைவிக்க முடியுமோ அவ்வளோ வேதனையை விளைவித்திருக்கலாம். கலங்காதிருங்கள். அவை அனைத்தையும் நன்மையாய் மாற்றி அமைக்க வல்லமை படைத்த ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாளில் நீங்கள் சொல்லுவீர்கள், என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை தீமைகளும் என் நன்மைக்காகவே, என் தேவன் என் வாழ்க்கையின் தீமை அனைத்தையும் நன்மையாய் மாற்றினார் என்று சொல்லி நீங்கள் அகல் மகிழ்வீர்கள். இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை ஆண்டவர் எப்படி சந்தித்தார், எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக பாருங்கள், அவருடைய வாழ்க்கை தாறுமாறானதாக இருந்தது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது அவர் பாம்பை போல சீறிக்கொண்டிருந்தார். அவர் மார்க்க வெறி கொண்டவராக இருந்தார். கடவுள் மீது வெறி கொள்ளாதபடிக்கு யூத மார்க்கத்தின் மீது வெறி கொண்டவராக இருந்தார். அந்த வெறி அதிகரித்த பொழுது அவருக்கு இயேசுவை தொழுது கொண்டவரின் மீது அதிகமான கோபம் உண்டாயிற்று. எப்படி என்னுடைய மார்க்கத்துக்கு விரோதமாய் ஒரு புதிய மார்க்கம் எழும்பலாம் என்று வெறி கொண்டு இயேசுவை ஆராதித்தவர்களை அடித்து உதைத்தார்.
கட்டி எடுத்து கொண்டு போனார். தமஸ்குவில் இருக்கிற அப்படிப்பட்ட ஏசப்பாவுடைய பிள்ளைகளையும் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே பிரதான ஆசிரியர்களிடம் அனுமதி பெற்று அதற்குரிய நிருபங்களை பெற்றுக்கொண்டு அவர் தமஸ்குவை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். மார்க்க வெறி அவரை தூண்டிக்கொண்டே இருந்தது என்று நாம் காண்கின்றோம். இன்றைக்கு நாம் காண்கிற அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ஒருவேளை வெறி கொள்ளாமல், அன்பு கொள்ளாமல் மார்க்க வெறி பிடித்தவர்களாக இருப்பதை காண்கின்றோம். எங்கள் ஊர் கோயில் எவ்வளோ பெரியது தெரியுமா, எத்தனை அடி உயரம் தெரியுமா, இத்தனை வருடங்களுக்கு முன்பதாக கட்டி முடிக்கப்பட்டது தெரியுமா என்று அவர்கள் தங்கள் ஆலயத்தின் மீது அதிகமாய் வெறி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் அநேகரை பார்க்கிற பொழுது தங்கள் சபையின் மீது அதிக வெறி கொண்டவராக அவர்கள் இருக்கின்றார்கள். எங்கள் சபையில் இருப்பவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று பிரசங்கம் செய்பவர்களும் உண்டு. அதே போல தங்கள் ஊழியத்தை குறித்து வெறி கொண்டவர்களும் உண்டு. இயேசுவை குறித்து அறிவிக்காதபடிக்கு தங்கள் ஊழியத்தின் பெயரையே சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் இந்த பூமியில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஆண்டவர் இயேசு மீது நாம் அன்பாயிராதபடி, அவரை நாம் நேசிக்காதபடி, அவருக்காய் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறானோ அன்றைக்கு அவன் இந்த சவுளை போல இருப்பான். அவன் பாம்பை போல சீறி கொண்டிருந்தான் என்று நான் காண்கிறோம் அல்லவா. கோபம், எதற்கெடுத்தாலும் கோபம். தங்கள் சபையை யாராவது சிறிதளவு குறை சொல்லிவிட்டாலே கோபம், எரிச்சல், பொறாமை என்று அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சீறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை அடக்க ஒருவராலும் கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அன்பான வாழ்க்கை, அவர் இல்லாத பொழுது எப்பொழுதும் சீறிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை, பிறரை துன்பப்படுத்துகிற வாழ்க்கை, பிறரை காயப்படுத்துகிற வாழ்க்கை. லேகியோன் பிசாசு பிடித்தவன் கற்களை வைத்து கல்லறை தோட்டத்திலே வசித்து அங்கே அதன் பக்கமாய் போனவர்களெல்லாம் காயப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாக காயப்படுத்துகிற மனிதர்களெல்லாம், பிறரை கேவலமாய் பேசுகிற மனிதர்களெல்லாம் ஒருபொழுதும் இயேசுவை அறியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அந்த சவுல் தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கின்றார். ஒரு பெரிய வெளிச்சம் அங்கே உண்டாகிறது, ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது, இடி இடித்தது போல இருக்கிறது. அங்கே குதிரையில போய் கொண்டிருந்த சவுல் கீழே விழுந்து விடுகிறார். விழுந்து பயங்கரமாய் அவர் பயந்து போய் திகைத்து போய் நிற்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தன் வல்லமையை வெளிப்படுத்தி அவரோடு பேசினார், இடைப்பட்டார். அதுவரைக்கும் மிகுந்த பெருமையோடு வாழ்ந்த அந்த மனிதனை ஆண்டவர் கீழே தள்ளினார். எல்லாரையும் பயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனிதனை ஆண்டவர் பயப்படுத்தினார். நடுநடுங்கி போனான், சவுல் நடுநடுங்கி போனான் என்று நாம் காண்கிறோம். அதுதான் இயேசப்பாவுடைய வல்லமை. அந்த வல்லமைக்கு முன்பதாக நிகராக எந்த ஒரு வல்லமையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இயேசப்பாவுடைய வல்லமை, அவருடைய நாமத்துக்கு இருக்கிற வல்லமை இந்த பூமியில் எதற்குமே கிடையாது. இயேசு நாமத்தை சொல்கிற பொழுது எல்லா பிசாசுகளும் வியாதிகளும் அலறி ஓடுகின்றன. இயேசு என்ற நாமத்தை சொல்கிற பொழுது அதிசயம் அற்புதம் நடக்கின்றன. இந்த ஆண்டவர் இயேசு அவரை கீழே தள்ளி விடுகிறார். இந்த பூமியில இருக்கிற எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவர்களையும், உயரத்தில் இருப்பவர்களையும், பணக்காரர்களையும், அறிவு படைத்தவர்களையும், ஆற்றல் படைத்தவர்களையும் ஆண்டவர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் தள்ளிவிட முடியும் என்பதை காண்கிறோம். அடுத்தாப்புல அந்த அடியில கீழே விழுந்த உடனே இருள் சூழ்கிறது. அந்த சவுலுக்கு கண்ணு தெரியாம போய் விடுகிறது. கண்ணை ஆண்டவர் மூடுகிறார். அப்போ இருள் சூழ்ந்தோட ரொம்பவும் பயந்து போகிறார். கண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு கண்ணு தெரியாம போகுது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இடைப்பட்டார் என்று காண்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்கள் இந்த பூமியில நாம் சந்திக்கிற மனிதர்கள். சிலர் அன்பானவர்கள், மிகவும் பாசம் நிறைந்தவர்கள், மிகவும் கனிவோடு நடந்து கொள்வார்கள், மரியாதையோடு பேசுவார்கள், பிறரை காத்திருக்க வைத்தல் மன்னிப்பு கேட்பார்கள். எவ்வளவு நல்ல மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மிகவும் கடுகடுப்பாக இருப்பவர்கள், எதற்கெடுத்தாலும் எரிந்து விடுபவர்கள், எதற்கெடுத்தாலும் கோவப்படுறவங்க இருக்காங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுறவங்க இருக்காங்க, பிறரை மட்டம் தட்டி பேசுவதையே வழக்கமாக வைத்திருப்பவங்க இருக்காங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் சந்திக்கிற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அதை போலவே ஆண்டவரும் அவர்களுடைய இடைப்படுது. நல்லவனுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், கெட்டவனுக்கு கெட்டவராக இருக்கிறார். அந்த சவுளை சந்திக்க வேண்டுமே கண்ணை போடுக்கணும், குருடாக்கணும், அடிக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் அப்படியே செய்தார். பிறனுக்கு என்ன விதத்துல சவுல் அளந்தானோ அதே போல அவனுக்கும் அளக்கப்பட்டது என்று இந்த இடத்துல காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நாம் பிறருக்கு கனிவாய் நடந்து கொள்வோம்.
பாசமாய் நடந்து கொள்வோம். அப்பொழுது நமக்கு ஒரு வேதனையும் வராது. கடினமாய் நடந்து கொள்ள வேண்டியதில்லை என்றால் நமக்கு அதிக துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் காத்திருக்கிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது. கீழே விழுந்து துடிக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு சத்தம் கேட்கிறது. சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? Why do you persecute me? அப்பொழுது சவுல் பயந்து போய், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முதன் முதலாக அங்கே நான் காண்கின்றோம். சவுல் பயந்து நடுங்குகின்றார். ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. ஆண்டவரிடத்தில் சொல்ல, என்னை ஏன் துன்பப்படுத்துறப்பா, என்னை ஏன் கஷ்டப்படுத்துற? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் சவுல் ஆண்டவர் இயேசுவை துன்பப்படுத்தினானா? இல்லவே இல்லை. அவருடைய பிள்ளைகளைத்தான் துன்பப்படுத்தினான். அதனால ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் நீ துன்பப்படுத்துறப்பா? அப்படி என்றால் பிரித்துக்கிறது எவ்வளவு ஒரு நல்ல செய்தி. உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீர் அடிக்க வைக்கிறார்களோ, அவர்கள் உங்களை வேதனைப்படுத்தவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசு வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதுதான் மிகுந்த நல்ல செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறு திரும்பு உங்கள் மேல் விழுந்து விட்டா கூட, ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை உங்களை சொல்லிட்டா கூட, உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, என் பிள்ளையை நீ வேதனையா படுத்துற, என் பிள்ளையை நீ துன்பமா படுத்துற. உடனே ஆண்டவர் கவனிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது, ஏராளமான அன்பு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாட்டை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு அடி நடிக்கிறாங்களா? இல்லைனா கல்யாணம் ஆகி போன இடத்துல அடி நடிக்கிறாங்களா? இல்லைன்னா நீங்கள் வீடு கட்டி போயிருக்க இடத்துல பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அடி நடிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, அவங்க உங்களை அடிக்கலாம், ஆண்டவர் தான் அடிக்கிறாங்க. அடிக்கடி ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன காரியத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீடு ஊருக்கு ஓரத்தில் இருக்கிறது, அங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துல வாலிபரெல்லாம் வந்து நைட்டாக குடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்காங்க, போங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, தினந்தோறும் இரவு வந்து குடித்து கெட்ட வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கிறாங்க, நான் தனியாக இருக்கிற ஒரு பெண், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஏற்றுக்குரியவர்களே, அந்த சகோதரி வேதனைப்படவில்லை, அந்த தாயார் வேதனைப்படவில்லை, மாறாக ஆண்டவர் தான் அங்கே வேதனைப்படுறாரு. இவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறத கேட்டு இவங்க தனி அடிக்கிறத பார்த்து ஆண்டவர் தான் வேதனைப்படுறாரு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஏற்றுக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொழுது அவர்கள் நிமித்தமாக ஆண்டவர் அங்கே வேதனைப்படுகிறார். ஆண்டவர் யாராவது வேதனைப்படுத்தினா வாழ முடியுமாங்க? வாழவே முடியாது. ஆண்டவர் வந்து கேட்பார், எப்படி என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினான்னு கேட்பார். அப்பொழுது அங்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஏற்றுக்குரியவர்களே, நீர் யார்? ஆண்டவரை நீர் யார்? ஒருவேளை இயேசுக்கு விரோதமாய் நின்று தவறோ என்று அவர் அதை கன்ஃபார்ம் பண்றார். அதே மாதிரி அவர் நான் தான் இயேசுன்னு அழகா சொல்றார். அந்த நாளிலேயே அவர் உள்ளத்தில் குத்தப்பட்டார். அந்த சவுல் வந்து உள்ளத்தில் குத்தப்பட்டார். இந்த உண்மையான தெய்வத்துடைய மதத்தையா நான் வேதனைப்படுத்தி விட்டேன், அவருடைய பிள்ளைகளையா நான் இவ்வளவு காலம் துன்பப்படுத்தி விட்டேன், அந்த உள்ளத்தில் அவர் குத்தப்படுகிறார் என்று சொல்லி நான் காண்கிறோம். மனம் திரும்புதலுக்கு சரியான ஒரு அடையாளம் உள்ளத்திலே குத்தப்படுதல். நிறைய பேர் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே மாட்டாங்க, தங்களை தாழ்த்தவே மாட்டாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன், அவங்க அதில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க உள்ளம் கடினமானதாகவே இருக்கும். பார்வோனுடைய உள்ளம் கடைசி வரைக்கும் அது கடினமானதாகவே இருந்தது. ஆண்டவர் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்தார், ஆனால் அவர் மனம் திரும்பாதவராக இருந்தார். இதன் நிமித்தமாக இறுதியிலே அவர் அந்த சங்கடத்திலே மூழ்கி அவர் அழிந்து போனார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். இங்கே சவுல் அப்படி அல்ல, அவர் உள்ளத்தில் குத்தப்படுகிற ஆண்டவரே நீர் யார்? அந்த ஒரு கேள்வியை அவர் மனம் திரும்பி விட்டார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியத்துக்குரியவர்களே, அப்போதான் ஆண்டவர் இயேசுதான் சொல்லி தெரிஞ்ச உடனே, நீ போ, தமஸ்குக்கே போ, அங்கேயே உனக்கு நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் அவரிடத்துல தன்னை அறிமுகப்படுத்தி விட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக அங்கே சொல்லுவதை காண்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் அநேக வாலிபர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் எங்கு போக வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். தமஸ்குக்கு போகணுமா, சென்னைக்கு போகணுமா, இல்லைன்னா அரேபியாவுக்கு போகணுமா, இல்லைன்னா சிங்கப்பூருக்கு போகணுமா, இல்லைன்னா அமெரிக்காவுக்கு போகணுமா, ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். நீ இந்த ஊருக்கு நீ போ என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். அதிகமாய் பேசவில்லை. உடனே அங்கே சவுலுக்கு சுயநினைவு வருகிறது. அவர் தடுமாறுகிறார். அவருக்கு கண்ணு தெரியல. கூட இருந்தவங்கெல்லாம் ஏதோ நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் என்ன நடக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவர் எல்லாரும் பயந்து போய் நிற்கிறார்கள். ஆண்டவர் அங்கே சவுலோடு பேசியது சவுலுக்கும் ஆண்டவருக்கும் தான். அங்கே கூட இருந்தவங்களுக்கு என்னன்னே தெரியவே இல்லை. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர வேண்டும். என்றைக்கும் ஆண்டவர் நமக்கு
அவர் சில காரியங்களை பேசும்பொழுது நம்மோடு மாத்திரமே பேசுகிறார், ரகசியத்தை பாதுகாக்கிறார். அவர் அளப்புவதில்லை, எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதில்லை என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்கிறோம். உங்களுக்கு ரகசியம் காக்க முடிகிறதா? உங்கள் வாயடக்க உங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டா அழப்பிக்கிட்டே இளையறீங்களா? நிறைய பேரை பார்க்கும் பொழுது ரகசியம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. வெடிகுண்டுகளாக இருப்பார்கள். எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேசினா என்னத்துக்கு ஆகும்? இது எவ்வளோ பெரிய தவறுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவரோ அந்த நேரத்தில் அவர் வாயை பாதுகாக்கிறார். அந்த சவுலுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்றார். அதனுடைய விளைவாக என்ன ஆகிறது? அங்கே கூட இருந்தவர்கள் கையிலாக கொடுத்து அவரை அப்படியே பிடிச்சி தமஸ்குக்கு கூட்டு போறாங்க. எப்படி கூட்டு போறாங்க? இவர் சொல்றார், இங்கே தமஸ்குக்கு கூட்டு போங்க. அதனால அவர் அங்கே கூட்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த மாபெரும் ஊழியக்காரனாக மாற இருந்த சவுலுக்கு அவர்கள் தான் கையிலாக கொடுத்து தமஸ்குக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். அங்கு தமஸ்குவில் வைத்துதான் அந்த பெரிய மனமாற்றம் நடந்தது, ஆரம்பம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் காண்கிறோம். இன்றைக்கு கண் தெரியாமல் இருக்கிற, அறிவில்லாமல் இருக்கிற, வாழ வழி தெரியாமல் இருக்கிற, வேலை இல்லாமல் இருக்கிற, பிசாசினால் கெட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை நாம் தமஸ்குக்கு அழைத்து கொண்டு செல்கிறோமா? ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறோமா? ஊழியக்காரர்கிட்ட அழைத்துட்டு செல்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த கடமை நமக்கு தான் இருக்கிறது. அவர்களுக்கு கண்ணு தெரியாது, அவர்களுக்கு எப்படி போக வேண்டும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் அல்லவா? எனவே நாம் இதுபோல கண்ணு தெரியாமல் இருப்பவர்களை சரியானபடிக்கு நடத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படியாவது நாம் அவர்களுக்கு எப்படி பாதையில போகணும், என்ன பாதையில போகணும், கண்டிப்பாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களை நாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா, சர்ச்சில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அதை விட மிக சிறப்பான காரியம் எதுவும் கிடையவே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படியாவது நாம் இதுபோல சவுல்களை தமஸ்குவுக்கு அழைத்து செல்கிற அந்த பணியை எடுத்து சொல்லுவோம். எப்படியாக பிரதர் நைட்டு 9 மணிக்கு பேசுகிறாங்க, காலை 7:30 பேசுகிறாங்க, கேளுங்க. அவர்களை நாம் ப்ரோக்ராமுக்கு நேராக எடுத்துட்டு வாங்க. பிரதர் கூட்டம் நடத்துகிறாங்க, சனிக்கிழமை நடத்துகிறாங்க, போங்க, சொல்லுங்க. இது ஒரு பெரிய ஊழியம் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. இதற்காக உங்களை நான் அழைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இது செய்வீர்கள் என்றால் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்பதே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம். செய்வீர்களா? எல்லோரையும் நீங்கள் தமஸ்குக்கு அழைத்து கொண்டு போவீர்களா? பாருங்கள், அந்த சவுல் கண்ணும் தெரியாதவராக அங்கே தமஸ்குவில் அவர் தங்குகிறார். அவர் பொழுது அவருக்கு தான் தவறு செய்தோம், வாழ்க்கையை மிகவும் தவறாக கழித்து விட்டோம் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. அவர் மெய்யாய் மனம் திரும்புகிறார், தன் பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுகிறார். அவர் எப்படியாவது தன்னை பிடித்திருக்கிற பாவம் நீங்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். அதன் விளைவாக 3 நாட்கள் இரவும் பகலும் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. சாப்பிடாமல் இருக்கலாம் 3 நாள், ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமாங்க? காபி குடிக்காமல் இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். இருப்பினும் கூட தான் செய்த பாவங்களை நினைத்து மெய்யாகவே அவர் மனம் வருந்தி தன்னை அவர் அப்படியே ஒருத்து கொள்ளுகிறார். அவர் சாப்பிடாமலே கிடக்கார், ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஜெபிக்கிறார். உடனடியாக ஆண்டு தரிசனத்தை காண்பிக்கின்றார். அனனியானப்பட்ட ஒரு மனிதன் தன் தலையில கை வைத்து ஜெபிப்பது போலவும் தன் கண் பார்வை கிடைப்பது போலவும் அவர் தரிசனம் கண்டார் என்று நாம் காண்கின்றோம். முதலாவது ஒரு மனம் திரும்புகிறார், 2வதாய் அவர் ஜெபிக்கின்றார், 3வதாக அவர் உபவாசம் செய்கின்றார், 4வதாக அவருக்கு அங்கே தரிசனங்கள் காண்பிக்கப்பட்டது என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா பிரியாணி வாங்கணும், பரோட்டா வாங்கணும், இல்லைன்னா அரிசி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், இல்லைன்னா பால் வாங்கணும், எது வாங்கினாலும் கண்டிப்பாக அதுக்குரிய விலைக்கரையத்தை கொடுக்கணும். எவ்வளோ காசு நம்ம கொடுக்கணும், கொடுத்தாதான் நமக்கு அந்த பொருட்களை தருவாங்க. எல்லா பொருட்களுக்கும் என்று ஒரு விலைக்கரையம் இருக்கிறது. நாம் அந்த விலைக்கரையத்தை கொடுக்காவிட்டால் ஒருவரும் நமக்கு எதையுமே தரமாட்டாங்க. பஸ்ஸில் ஏறணும்னா ஒரு விலைக்கரையம் இருக்குது, இவ்வளோ கூட நான் அங்கே கொண்டு போய் விட்டுறேன். பார்த்தீங்களா, பெட்ரோல் போடணுமா, அவ்வளோ காசு கொடுத்து தான் பெட்ரோல் தான் நான் போடுவேன். எல்லாருமே ஒரு விலைக்கரையத்தை கொடுத்து தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க. அதை போலவே கிறிஸ்துவிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக நாமும் ஒரு விலைக்கரையத்தை செலுத்த வேண்டும். அது என்ன விலைக்கரையம்? 4 படிகள். 1, மனம் திரும்ப வேண்டும். 2, ஜெபிக்க வேண்டும். 3வதாய் உபவாசம் செய்ய வேண்டும். 4வதாக நாம் உண்மையிலே உபவாசம் செய்யும் பொழுது, ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு தரிசனங்களை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு விட்டுருங்களா, ஒரு வாரத்துக்கு ஒரு நேரமாவது நீங்கள் உபவாசம் செய்கிறீர்களா? ஒரு நாளைக்கு ஒரு சாப்டராவது பைபிளை நீங்கள் வாசிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா?
என்று உங்களிடத்தில் நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். இறைத்துக்குரியவர்களை ஜெபிக்காம, உபவாசம் செய்யாம, மனம் திரும்பாம, நம்ம தரிசனங்களெல்லாம் நம்ம காணாம ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த விளக்கரையத்தை செலுத்தணும், ஜோமனணும். ஜோம்னா தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இறைத்துக்குரியவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை செய்யுங்கள். என் மாணவர்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் உழைக்கிற ஜாதியாக இருங்க. ஒரு நாள் ஓப்பி அடிக்காதீங்க. ஆள் பார்த்தாதான் வேலை செய்யணும், இல்லை வேலை செய்யக்கூடாதுங்கிற தவறான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம். எப்பொழுதும் நீங்கள் உழைக்கிறவர்களாக இருங்க. குடும்பத்துக்காக இருக்கட்டும், நண்பர்களுக்காக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஏன் ஊழியமாக இருக்கட்டும், எப்பொழுதும் உழைக்கிற ஒரு நபராக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். இறைத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியே நீங்கள் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். முழங்கால் போட்டால் எந்திக்காதீங்க, பைபிளை எடுத்தால் விட்டுறாதீங்க. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வீட்டு சுவர்கள் நான் எப்படி ஜெபித்திருக்கிறேன் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கும். என்னுடைய தலையணை நான் எப்படி ஜெபித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கும். ஐயா, இறைத்துக்குரியவர்கள், எப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். எப்பொழுதும் செலுத்த வேண்டிய விலைக்கரையத்தை நான் செலுத்துவோம். அங்கே சவுல் 3 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் கடும் உபவாசம் செய்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் அதை கண்டார். உடனடியாக அங்கே அவர் அனனியாவை சந்திக்கின்றார். அனனியா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஊழியக்காரன், கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிறவர். அவர் அனனியாட்ட போய், அனனியா அங்கே நேர்த்திறன்னு ஒரு தெரு இருக்குப்பா, அங்கே போ. அங்கே சவுல்னு ஒருத்தர் இருக்கான், கண்ணு தெரியாமல் இருக்கான், அவன் தலையில் கை வச்சு ஜோம்னு அப்படி வச்ச உடனே தனக்கு சுகம் கிடைப்பதாக அவன் ஒரு தரிசனம் கண்டான்ப்பா, நீ போப்பான்னு சொல்லி அங்கே ஆண்டவர் செயல்பட ஆரம்பித்தார் என்று காண்கிறோம். நாம் எப்பொழுது கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது நாம் உபவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். அதுதான் இந்த இடத்துல காண்கிறோம். 4 சுவருக்குள்ள கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க, அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுங்க, வெளியரங்கமாக ஆண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார். உடனே அந்த அனனியாங்கிற மனுஷன் சொல்றான், ஆண்டவரே அவன் ரொம்ப மோசமான ஒரு டெரரிஸ்ட், என்னுடைய பிள்ளைகள்லாம் அவன் ரொம்ப காயப்படுத்துறவன், அவனுக்கு நான் போய் ஜெபம் பண்ணணுமா, அவன் மோசமான ஆளுப்பா. ஆண்டவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்றார். அந்த அனனியாவுக்கு குழந்தையை போல ஒரு மனது இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு தெரியாதா யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், யார் இடத்துல எப்படி பழகணுமோ, யார் மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனால் அந்த அனனியாவோ ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அனனியா நீ அப்படி நினைக்காதப்பா, இந்தியா அப்படி இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ அவன் மனம் திரும்பிட்டான், நீ இப்போ ஜெபம் பண்றான்ப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லி அவனை சரிப்படுத்தி அனுப்பினார் என்று நான் காண்கிறோம். சில நேரங்கள் முட்டாள்தனமாய் நடந்து கொண்டாலும், நாம் அறிவில்லாமல் நாம் பல காரியங்களை செய்தாலும், பேசினாலும், நடப்பித்தாலும் ஆண்டவர் அதை பொறுத்துக் கொள்கிறார். பிள்ளைகள் முட்டாள்தனமாக எவ்வளவோ பேசுவாங்க, பெற்றோர்கள் அதை பொறுத்து கொள்றாங்க இல்லையா? அவங்க மேல உள்ள அன்பு நிமித்தமாக, அவர் மேல இருக்கிற அன்பு நிமித்தமாக அவர்கள் முட்டாள்தனமாய் பேசுவது நடப்பதையும் அவங்க பொறுத்துக்கிறாங்க. சில பிள்ளைகள் எவ்வளவு கோவப்படும், கெட்டவத்தை பேச அடிக்கும், அதை கூட பெற்றோர்கள் பொறுத்துக்குவாங்க. அவங்க மேல உள்ள அன்பினாலே நாமும் கூட அப்படிப்பட்டவர்களாக இருந்து நாம் என்ன தவறு செய்தாலும் சில நேரங்களில் அதை ஆண்டவர் பொறுத்து கொள்கிறார், நம்மை மன்னிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இறைத்துக்குரியவர்களை இங்கே பாருங்கள், அந்த அனனியா நேர் தெருவுக்கு போறார். அது வரைக்கும் சவுல் குறுக்கு தெருல இருந்திருப்பாரு, குறுக்கு சாலையில இருந்திருப்பாரு. இப்போ அவர் நேர் தெருக்கு வந்துட்டார். ஏசப்பட்ட வந்தாரு நேர் தெரு தாங்க. நமக்கு எந்த குறுக்கும் வளைவும் எதுவுமே கிடையாது, நேராக நம்முடைய வாழ்க்கை போகும். அதில் இருந்த உடனே நேராக வீட்டுக்கு போறாரு. சவுல்னா யாருப்பா? நான் தான் ஐயா, கண்ணு தெரியாமல் இருக்கேன் ஐயா. ஐயா நான் தான் ஐயா, கண்ணு தெரியாமல் இருக்கேன் ஐயா. யாரையா நீங்க அப்படி அவர் கேட்டிருப்பாரு. அந்த அனனியா வந்திருக்கேன். யாரு? நீரா அந்த அனனியா? ஓ, என் தரிசனத்தில் கண்டவர் நீதானா என்ற ஒரு மனசுக்குள்ள கொதுகழிச்சிருப்பார். நான் சவுல், நான் ஆண்டவர் அனுப்பின அனனியா வந்திருக்கேன். உன் கண்ணு தெரியும்படி எனக்கு ஆண்டவர் ஜெபம்னு சொல்லியிருக்காரு, வாரம் முட்டைக்கால் போடும் அப்படின்னு முட்டைக்கால் போடுறாரு. தலையில கை வச்சு அவர் ஜெபித்தாரா. ஜெபித்த மாத்திரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, செதில்கள் கீழே விழுந்தது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இறைத்துக்குறளில் மூடப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டன. அது வரைக்கும் கண்ணு மூடி குருடா இருந்தார், எங்க போறோன்னே தெரியாம இருந்தார். இனி கண்ணு தெரியுமா, இல்லைன்னா கதை முடிஞ்சு போச்சா, வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சா நினைச்சிட்டு இருந்தார். நான் உடனடியாக ஆண்டவர் உதவி செய்து அந்த கண்களை திறக்கின்றார். இறைத்துக்குறளில் ஒரு பெரிய சந்தோஷம் அங்கே சவுலுடைய வாழ்க்கையில உண்டாயிற்று. அந்த செதில்கள் கீழே, மீன் செதில்கள் போன்று செதில்கள் கீழே விழுந்தன என்று நாம் வாசிக்கிறோம். இறைத்துக்குரியவர்களே, எப்பொழுதுமே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சாபம் நம்மளிலிருந்து விழும்புற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அந்த சாபம் தான் செதிலா மாதிரி கண்ணை அடைச்சிக்கிட்டு இருந்தது. ஜெபிச்ச உடனே தள்ளகை, ஊழியக்காரன் தள்ளகை வச்சு ஜெபிச்ச உடனே அது கீழே விழுந்துருச்சு, கண்ணை தெரிஞ்சிருச்சு. உண்மையான ஊழியக்காரர்கள் நம்முடைய தலையில கை வைத்து ஜெபிக்கிற பொழுது அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னோட்டி நாம மனம் திரும்பி இருக்கணும், நாம உபவாசம் பண்ணியிருக்கணும், நாம ஜெபிச்சிருக்கணும்.
அப்பொழுது கண்டிப்பாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. உண்மையான ஊழியக்காரர்கள் தலையில கை வைக்கிறது அற்பமா என்னாதீங்க. நான் எவன்டையும் தலையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அனனியாக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம தலையில கை வச்சு ஜெபிச்சாங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதமான மாற்றங்கள் உண்டாகும், சந்தோஷங்கள் உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரர்ல கனமா இல்லைங்க. பெரிய ஊழியக்காரங்க வராங்கன்னா போய் முழங்கால் படிட்டு தாழ்த்துங்க. ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. மொய்யாகவே அவருடைய கைகள் உங்கள் மேல படுகிற பொழுது சாபங்கள் கீழே விழும், பாவங்கள் கீழே விழும், பிசாசின் கிரியைகள் கீழே விழும். நீங்கள் புது வாழ்வு பெறுவீர்கள் என்பதுதான் இங்கே உண்டாகிறது. உடனே சவுலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உடனே சாப்பிட்றார், பலனடைகிறார், உடனே போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். உடனே இயேசுதான் ரட்சகர் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார் என்று நாம் காண்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல உருவாகினார். என்ன காரணம்? அங்கே ஆண்டவர் கிரியை செய்தார். அந்த சவுல் அது வரைக்கும் கிறிஸ்தவர்களை அடிப்பவராக துன்புறுத்துவராக இருந்தார். அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் ஊழியம் செய்பவராக இருந்தார் என்று நாம் காண்கிறோம். அதே கிறிஸ்துதான் ரட்சகர் என்று சொல்லி அறிவிப்பவராக இருந்தார் என்று காண்கிறோம். எவ்வளவு பெரிதான மாற்றம் பார்த்தீர்களா? ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அப்படியே மறந்திரும்பாமல் இருக்கிற பிள்ளைகளையும் கொடியவர்களையும் அவர் சந்திப்பார், ஆண்டவரின் பிள்ளைகளாய் மாற்றுவார் என்பதுதான் நல்ல செய்தி. பிரித்துக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. மூடப்பட்ட கண்களை திறந்தவர். உங்களுடைய வாழ்க்கையில் எது மூடப்பட்டிருக்கிறதோ, தொழிலோ, கர்ப்பமோ, இல்லை என்றால் வீடோ, இல்லைன்னா தொழிலோ, எதுவா இருந்தால் கடையோ, அதை மறுபடியும் ஆண்டவர் திறப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட நல்ல செய்தியை கேட்டோம். ஒரு பெரிய ஒரு அரக்கனை, ஒரு முரடனை, ஒரு துராகிதனை கர்த்தாவே உங்களுடைய பிள்ளையாய் மாற்றினீங்க. நான் புதிய ஏற்பாட்டில் இந்த அதிகாரத்துக்கு பிறகு பைபிளே இந்த சவுல் எனப்பட்ட பவுலை சுற்றி தான் எழுதுகிறதப்பா. அது சொல்லலுகின்றது. ராஜா மிகப்பெரிய அதிகாரங்களை, நிருபங்களை அவர் எழுதினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். எங்களுக்கும் கூட இன்றைக்கு கூட அவர் எழுதின நிருபங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தாவே, அப்படிப்பட்ட மனிதனை நீங்க சந்திச்சீங்க, அதற்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரை தோத்திரங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளை சந்தித்து ரட்சித்து அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை பொருத்தும் போதைக்கு அடிமையான பிள்ளைகள், கர்த்தர் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற பிள்ளைகள், சர்ச்சைக்கு வராமல் இருக்கிற பிள்ளைங்க, ஊழியக்காரங்களை கேவலமா பேசுறவங்க என்று எல்லோரையும் கர்த்தர் சந்தித்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுவீராக. வியாதிப்பட்டவர்களுக்கு சுகத்தை தருவீராக, பலத்தை தருவீராக. என்ன வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே மறைந்து போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. ஏசப்பா தொடுங்கப்பா, தொடுங்க. மரண கண்ணியில் இருப்பவர்கள், உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை கூட விடுவீங்க. விபத்தை சந்தித்தவர்கள் மறுபடி பலனடைந்து பழையபடி வாழ கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்வனைகள், ஏவர்கள், பிலிசூனியங்கள் எல்லாம் உடைந்து போகட்டும். சஞ்சலமும் தவிப்பும் கர்த்தாவே ஓடி போகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிசினஸ் ஆசீர்வதிங்க. கடன்ல இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே எப்படியாவது சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ராஜா என் தகப்பனே நமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவர் நெடுங்காலமாய் காத்திருப்பவர்களுக்கு திருமணம் ஆகல, குழந்தை இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இதுல சொல்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. அப்படியே ஆண்டவரே வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. என் தகப்பனுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் ஆட்சிப்பட தொட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தின் கட்டுமான பணிகளை ஆசீர்வதியும். தங்குவதற்கு அநேகரை அழைத்துக் கொண்டு வார். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த அநியோனிக்கு இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. God bless you. Amen.